சுமைதாங்கி எந்திரம் அப்படிங்கிறது என்னது சார்? அது என்ன என்ன பண்ணுவீங்க அதை? சுமைதாங்கி அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கணபதி எந்திரம் சொல்கிறோம், மகாலட்சுமி எந்திரம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது. இது வந்து அஷ்ட சித்தில் வரும். அஷ்ட சித்தில் வரும்போது, அஷ்ட சித்துனா அதாவது அதாவது மிகப்பெரிய எடை உள்ளதை எடை இல்லாமல் செய்வது, எடை இல்லாமல் இருப்பதை மிகப்பெரிய எடையாக்க செய்வது, மிக உயரமாக்குவது, மிக சிறிய, இது அஷ்ட சித்தில் வரும். அது அஷ்ட சித்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கனிமா மகிமான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அஷ்ட சித்தில் வரும். அஷ்ட சித்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து சிற்ப கோயில்களில் வந்து கல் தூண்லாம் வச்சாங்கல்ல, கல் தூண்லாம் எப்படி ஆளை தூக்கி வச்சாங்கன்றீங்க, இந்த சுமைதாங்கி தான். சுமைதாங்கி மந்திரத்தை சொன்னோன்னா அந்த கல் வந்து லேஸ் ஆயிரும். அவங்க சும்மா எடுத்து இந்த தெர்மோகாலை போட்டது மாதிரி இந்த கல்லை தூக்கி அடி போடுவாங்க அந்த காலத்தில். அப்படி தான் சிற்பங்கள் செய்யப்பட்டு ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. 10 பேர் 20 பேர் வச்சு தூக்கி வச்சுலாம் அதெல்லாம் கிடையாது. அந்த கல்லுடைய எடைத்தன்மை குறைந்துவிடும். குறைந்தவுடன் உங்களுக்கு கையாளுவதற்கு எளிதாக மாறிவிடும். அதுதான் அந்த சுமைதாங்கி எந்திரத்தினுடைய பலன். அந்த சுமைதாங்கி எந்திரத்தை நம்ம சுமைதாங்கி மந்திரம் சொல்லி அந்த சுமைதாங்கி கல்லுடன் இணைக்கும் பொழுது அதாவது தேவையில்லாத சுமையை அது தாங்கி கொண்டு அந்த இல்லத்திற்கு சுபிட்சத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், மங்களத்தை தரும்.